இல்லறம் இனிய வரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யாரெல்லாம் டைவர்ஸை பத்தி யோசனை பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். வழக்கமா கணவன் மனைவிக்கு இடையே ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு சண்டை சச்சரவு வந்தது அப்படின்னாலே மைண்ட் என்ன சொல்லும்னா, ஓகே நமக்கு இதோட செட் ஆகாது, இந்த லைஃப் செட் ஆகாது, டைவர்ஸ் பண்ணிட வேண்டியதான், இந்த மனைவி எனக்கு செட் ஆக மாட்டா, இந்த புருஷன் எனக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்ற எண்ணங்கள் தான் மேலோங்கி வருது. ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது நீங்க உங்களுக்கு டைவர்ஸ்க்கு போக வேண்டிய கேஸா உங்க கேஸு, நீங்க டைவர்ஸ் பத்தி பேச வேண்டிய ஆளா அப்படின்றத பத்தி பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும், தன்னைத்தானே ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும். அதுதான் இன்னைக்கு பேச போறோம். என்ன டெஸ்ட் அப்படின்னா, உங்களுக்கு உங்க மேரேஜ் வாழ்க்கையில இது மாதிரி இந்த மனைவியோட நம்மளால வாழ முடியாது, இந்த கணவனோட வாழ முடியாது, அப்படி சேர்ந்து வாழ்றதுக்கு பதிலாக செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உணர்வு வருதான்னு பார்க்கணும். அப்படி உணர்வு வந்தா, அந்த சிம்டம் வந்ததுன்னா அது உங்களுக்கு ஒரு ஸ்டெப் 1. நீங்க எல்லாரும் நினைப்பீங்க, எனக்கு இது மாதிரி 20 வருஷமா அப்படிதான் எனக்கு தோணுது, 10 வருஷமா அப்படிதான் தோணுது. அது அப்படி இந்த சிம்டம் வந்தவங்கலாம் போய் டைவர்ஸ் பண்ணணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒருத்தங்க கூட கணவன் மனையா வாழ மாட்டாங்க. ஸ்மால் சிம்டம், அதாவது கொரோனாக்கு தொண்டையில் எப்படி கிச்சு இருந்தாங்களே அது மாதிரி ஒரு சிம்டம் தான், ஜஸ்ட் சிம்டம். இந்த சிம்டம் வந்ததுன்னா அப்போ உடனே நீங்க என்ன சொல்லணும்னா, நட்டு லூஸ் ஆயிடுச்சு, எனக்கு நட்டு லூஸ் ஆயிடுச்சு, மைண்டு நம்ம கொஞ்சம் கிறுக்க பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு நம்மளை நாமே சாந்தப்படுத்திக்கணும். அப்படி சாந்தப்படுத்துறதுனால என்ன ஆகும்னா நம்ம நார்மலுக்கு வருவோம். நம்மளை கண்டிப்பா சாந்தப்படுத்தணும் அப்படின்னா நம்மளை நாம இதை சொல்லிக்கணும். இப்போ என்ன ஆகுது, இந்த சிம்டம் அப்படியே கண்டினியூஸா ஒரு 6 மாசத்துக்கு இருக்குது. 6 மாசத்துக்கு அப்படியே இருக்குது. தினமும் நம்மளுடைய அதே சொல்லுது, மனசு சொல்லுது, இந்த மாதிரி சேர்ந்து வாழ முடியாது, நம்ம டைவர்ஸ் பண்ணிடணும், இல்ல டைவர்ஸ் பண்ணாம வாழ்றதை விட செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, யூ ஆர் கிராசிங் லெவல் 2. லெவல் 2 அப்படின்னா இப்போ இதுக்கும் ஒரு விதிமுறை இருக்கு. அதாவது இந்த சிம்டம் கண்டினியூஸா உங்களுக்கு 6 மாசத்துக்கு. இப்போ ஜனவரி 1ஆம் தேதி நீங்க உங்க மனைவியோட சண்டை போடுறீங்க, அப்போ அந்த மாதிரி சிம்டம் வருது. ஒரு ஜனவரி 7ஆம் தேதி 2 பேரும் பேசிக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, சினிமாவுக்கு போறீங்க, இல்லை பார்க்குக்கு போறீங்க, இல்லை 2 பேரும் பேசி கலகலப்பா சந்தோஷமா இருந்தீங்கன்னா அந்த சிம்டம் முடிஞ்சு போச்சு. ஸோ 7 நாள் அது பிரேக் போச்சு. திருப்பி அடுத்த சண்டை என்னைக்கு வருதோ அதுல இருந்து 6 மாசம் கண்டினியூ ஆகும். அப்படித்தான் கணக்கு. அது தொடர்ந்து 6 மாசத்துக்கு அதே சிம்டம் இருக்கும் பட்சத்தில் தான்